31வது ஸ்லோகம். सर्वेषां सुगतौ देवौ प्रत्यक्षौ शशिभास्करौ न नश्यति तयो पीडा क्वचित् तद्वैरिसम्भवा. सर्वेषां सुगतौ देवौ प्रत्यक्षौ शशिभास्करौ न नश्यति तयोः पीडा क्वचित् तद् वैरि संभवा. எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற தேவர்களாக்குமே சந்திரனும் சூரியனும். அவளுக்கு இந்த ராகு கிட்டேந்து இருக்கிற உபதிரவம் ஒருபோதும் இல்லாம ஆகிறதில்லை. அவளுக்கு கூடியும் கிரகணம் அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகிறதே. 32வது ஸ்லோகம். भास्करस्य सुदोमन्त क्षयी चन्द्रकलङ्गवान् पश्य राजन्विदे सूत्रं दुर्वारं महदामवि. സൂര്യനോട് പുത്രൻ ശനി, ചന്ദ്രനുக்கு ക്ഷയവും കളങ്കവും இருக்கு. டிப்ரீசியேஷனும் அதே மாதிரி சந்திரனில களங்கവും இருக்கு. பாரு ஜனமேஜயா, விதியோடு ஒரு விளையாட்டத்தை பாரு. பெரிய பெரிய மகிமை இருக்கிற சூரிய சந்திரர்களுக்கு கூடியும் அதிலேந்து விடுபடுறதுக்கு சாதிக்கலை. அதை தெரிஞ்சுக்கோ. 33வது ஸ்லோகம். वेदकर्ता जगद्धर्ता बुद्धिदस्तु चतुर्मुखा सोऽपि विक्लवतां प्राप्तो दृष्ट्वा पुत्रीं सरस्वतीं. வேதங்களோடு கர்த்தா, வேதங்களை உண்டாக்கின, ஜகத் தர்த்தா, இந்த பிரபஞ்சத்தை தரிக்கிற, புத்திய கொடுக்கிற சதுர்முகன் பிரம்மா. இந்த பிரம்மாவும் புத்திரியான சரஸ்வதியை பார்த்துட்டு மோக வலையில விழுந்துட்டாரே. அவருக்கு அந்த டைம்ல புத்தி ஒர்க் பண்ணலையே. 34வது ஸ்லோகம். சிவஸ்யாபிமிருதா பார்யா சதீதத்வா கலேபரம் சோபவத் துக்க சந்தப்த காமார்த்தஸ்ச ஜனார்த்திஹ. சிவஸ்யா அபி மிருதா பார்யா சதி தத்வா கலேபரம் சஹ அபவது துக்க சந்தப்தஹ காமார்த்தஹ ச ஜனார்த்திஹ. சிவபத்னியான சதி, சதீதேவி சொந்தம் சரீரத்தை அந்த தட்சயாகத்துல யோக அக்னியில தகிப்பிச்சு சரீரத்தை இல்லாம பண்ணிட்டாளே. இந்த ஜனங்களோட எல்லாம் துக்கத்தை இல்லாம பண்ற பரமசிவன் துக்கம் அனுபவிச்சார். அதே மாதிரி அவருக்கு சதீதேவி கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் உண்டாயிருந்தது. அதனால துக்க அட்ராக்ஷ விஷயங்களை எல்லாம் பரமசிவன் கூடியும் அனுபவிச்சார். 35வது ஸ்லோகம். காமாக்னிதக்ததேஹஸ்து காளிந்த்யாம் பதித சிவா சாபி ஷ்யாமஜலாஜாதா தன்னிதாகவசான்ருபா. சதீதேவிய பிரிஞ்சு இருக்க முடியலை பரமசிவனால. காமாக்னியில வெந்து நீறின சிவன் காளுந்தியில போய் விழுந்தார். அந்த சூடுனால
കാളിന്തി ജലം ഡാർക്ക് കളറായിട്ട് തീർന്നത്, കറുത്തിരുണ്ട് പോച്ചു. 36ാമത് ശ്ലോകം. കാമാർത്തോ രമമാണസ്തു നഗ്നസോപി ഭൃഗോർവനം ഗദപ്രാപ്തോദ ഭൃഗുണ ശപ്തകാമാതുരോ വൃഷം. കാമപരവശനായിട്ട് സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് വിളയാടിയുണ്ട് ഉടുതുണി ഇല്ലാതക്ക് ഭൃഗുവോട് വനത്തിലെ പോനെ ശിവനെ ഭൃഗു ശപിച്ചു വിട്ടാർ. കാമം முத்திப்போச்சு. வஸ்திரம் போட்டுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கொடியும் இல்லாதக்கு பரமசிவன் ஓடி நடந்தார். அப்படி அந்த காமாகினியோடு சூடினால காளிந்தி ஜலத்திலேந்து எந்திருந்து കാമപരവശനായിട്ട് ഉടുതുണി ഇല്ലാതക്ക് ഭൃഗുവോട് വനത്തുക്ക് പോന ശിവനെ ഭൃഗു മഹർഷി ശപിച്ചു വിട്ടാർ. 37ാമത് ശ്ലോകം. പദത്വദ്യൈവ തേ ലിംഗം പദതു അദ്യ ഏവ തേ ലിംഗം നിർലജ്ജേതി വൃഷം കില പബൗ ച അമൃതവാപീം ച ദാനവൈഃ നിർമ്മിതാം മുദേ. പദത്വദ്യൈവ തേ ലിംഗം നിർലജ്ജേതി വൃഷം കില പബൗ ചാമൃതവാപീം ച ദാനവൈർ നിർമ്മിതാം മുദേ. ലജ്ജയില്ലാത്തവനെ அப்படின்னு பிருகு பரமசிவனை திட்டினார். കാമപരവശതയില വസ്ത്രം പോട്ടുക്കണം அப்படின்னு കൂടിയും തോന്നാതക്ക് നഗ്നനായിട്ട് എന്നോട് இந்த വനத்துக்கு வந்தியே, அதனால நானிதா உன்னை சபிக்கிறேன், உன்னோடு புருஷலிங்கம் இந்த நொடியில கிழ விழட்டும் அப்படின்னு. എന്നിട്ടോ അസുരர்கள் ഉണ്ടാക്കിന അമൃത സരസ്സില അമൃതത്താല இருக்கிற அருவியில இருக்கிற ஜலம் சுகத்துக்காயிட்டு பரமசிவன் குடிக்கவும் செஞ்சார். 38ാമത് ശ്ലോകം. ഇന്ദ്രോ ബീജവൃഷോ ഭൂത്വാ വാഹനത്വം ഗദക്ഷിതൗ ആദ്യസ്യ സർവലോകസ്യ വിഷ്ണോരേവ വിവേകിന. ഇന്ദ്രനും കാളമാടായിട്ട് ഭൂമിയില വന്ന് ഭാരം ചുമക്കറ ഒരു അവസ്ഥ ഉണ്ടാച്ച് ഇന്ദ്രനുക്ക് സർവലോകത്തോടും സൂര്യനും ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற அந்த விஷ்ணுதான். 39ാമത് ശ്ലോകം. സർവജ്ഞത്വം ഗദം കുത്ര പ്രഭുശക്തി കുതോ ഗദാ യദ്ദേമ മൃഗവിജ്ഞാനം നജ്ഞാതം ഹരിണാ കില. സർവജ്ഞത്വം ഗദം കുത്ര പ്രഭുശക്തി കുതഃ ഗദ യത് ഹേമ മൃഗവിജ്ഞാനം നജ്ഞാതം ഹരിണാ കില. സർവജ്ഞത്വം എങ്ക പോച്ച്, പ്രഭുശക്തി എങ്ക പോച്ച്,
மான் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அது பொன்மானாக்கும் அப்படின்னு தோணாதக்கி ஸ்ரீராம அவதாரத்துல மான பிடிக்கிறதுக்கு ஓடினாரே ஸ்ரீராமன். ஸ்ரீராம பகவானுக்கு தெரியாத விஷயம் இருக்கா? முன்னால ஓடுறது மாரீஜன் அப்படிங்கிற அசுரனாக்கும் அப்படின்னு தெரியாதக்கி பொன்மானாக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணித்தே. இதெல்லாம் அந்த மாயாசக்தியோடு விளையாட்டங்கள் அல்லவா? 40வது ஸ்லோகம். ராஜன் மாயாபலம் பஷ்ய ராமோஹி காமமோஹிதா ராமோ விரஹ சந்தப்தோருரோத பிருஷமாதுரா. ராஜாவே, மாயாசக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாரு. ஸ்ரீராமன் கூடியும் மோக பரவசனாய் தீர்ந்தார். அவருக்கு விரக துக்கம் உண்டாச்சு. அவருக்கு சாதாரண மனுஷன மாதிரி இருக்கிற துக்கங்கள் எல்லாம் உண்டாயிட்டு அவரு அழவே செஞ்சார். 41வது ஸ்லோகம். சோப்ருச்சத் பாதபான் மூடா க்வகதா ஜனகாத்மஜா பட்சிதா வா ஹ்ருதா கேன ருதன்னுச்சதரம் ததா. சஹ அப்ருச்சத் பாதபான் மூடஹா க்வகதா ஜனகாத்மஜா பட்சிதா வா ஹ்ருதா கேன ருதன் உச்சதரம் ததா. புத்தி இல்லாதவன மாதிரி மரங்கள் கிட்ட கூடியும் சத்தமா அழுதுண்டு கேட்டார் ஸ்ரீராமன். ஜானகி எங்க போனா? அந்த ஜானகி யாராதும் சாப்பிட்டதாக்குமா, திருடிண்டு போனதாக்குமா அப்படின்னு எல்லாம். 42வது ஸ்லோகம். லக்ஷ்மணாஹம் மரிஷ்யாமி காந்தா விரஹ துக்கிதா த்வம் சாபி மம துக்கேன மரிஷ்யசி வனேனுஜா. லக்ஷ்மணா, என்னோடு மனைவி என்ன பிரிஞ்சு போன துக்கம் எனக்கு தாங்க முடியலை. நான் இறந்து போயிடுவேன். தம்பி, நான் இறந்த துக்கம் காரணமாயிட்டு இந்த வனத்துல வச்சு நீயும் இறந்து போயிடுவாய். இப்படியெல்லாம் அந்த மானிட ரூபம் தரிச்ச ஸ்ரீராமதேவன் சாதாரண மனுஷன மாதிரி புலம்பினது இந்த மாயாசக்தியினாலேயாக்குமே. 43வது ஸ்லோகம். ஆவயோர் மரணம் ஞாத்வா மாதா மம மரிஷ்யதி சத்ருக்னோப்யதி துக்கார்த்த கதம் ஜீவிதுமர்ஹதி. നമ്മൾ രണ്ടുപേരും இறந்து போன விஷயம் தெரிஞ்சு என்னோட அம்மாவும் இறந்து போவ ரொம்ப ரொம்ப துக்கிதனான சத்ருக்னன் அதுக்கப்புறமா எப்படி வாழ்வன்? 44வது ஸ்லோகம். சுமித்ரா ஜீவிதம் ஜஹ்யாத் புத்ரவ்யசன கர்ஷிதா பூர்ணகாமாத கைகேயே பவேத் புத்திர சமன்விதா. சுமித்ரையும் வாழ்க்கைய வேண்டான்னு வச்சிடுவாள். புத்திர துக்கத்தால டயர்டாயி அதுக்கப்புறமா புத்திரனோடு கூடின கைகேயி அவளோட ஆக்ரஹம் அப்படிங்கிறது பூர்ணமாயி தீரும். 45வது ஸ்லோகம். ஹே சீதே க்வகதாசி த்வம் மாம் விஹாய ஸ்மராதுரா ஏஹ்யேஹி மிருகசாபாட்சி மாம் ஜீவய கிருஷோதரி. ஹா சீதே, நீ எங்க போனாய்? காமதேவனால துக்கம் அனுபவிக்கிற நீ என்னை விட்டுட்டு எங்க போனாய்? மானோடு கண்ணு இருக்கிற என்னோடு சீதே அழகி, எனக்கு வாழ்க்கைய குடு இப்படின்னு எல்லாம் அந்த ஸ்ரீராமதேவன் புலம்பினாரே. 46. கிம் கரோமி க்வ கச்சாமி
ദ്വദധീനം ച ജീവിതം സമാശ്വാസയദീനം മാം പ്രിയം ജനഗണന്തിനി. ഞാൻ എന്നെ ചെയ്യട്ടും, എങ്ക പോകട്ടും, நீ இல்லாம என்னால இருக்கிறதுக்கு முடியாது, உன்னோடு கண்ட்ரோல்லையாக்கும் நான் இருக்கேன். ஜனகராஜாவோடு புத்திரியான சீதே, உன்னோடு பிரியதமனாயிருக்கிற, ரொம்ப ரொம்ப சங்கடம் அனுபவிக்கிற என்ன நீ ஓடி வந்து ஆஸ்வாசப்படுத்து. 47வது ஸ்லோகம். ஏவம் விலபதாதேன ராமேணாமித தேஜசா வனே வனே ஜப்ரமதா நேட்சிதா ஜனகாத்மஜா. இப்படி சங்கடப்பட்டு வனங்கள் தோறும் சுற்றி நடந்துட்டும் அமித தேஜஸ்வியாயிருக்கிற, ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிற ராமனுக்கு அந்த சீதாதேவிய, ஜனகனோடு புத்திரியான சீதைய பார்க்கறதுக்கு சாதிக்கலை. 48வது ஸ்லோகம். சரண்ய சர்வலோகானாம் ராம கமலலோச்சனா சரணம் வானராணாம் சகதோ மாயா விமோகிதா. கமலலோச்சனாயிருக்கிற ஸ்ரீராமன், தாமர கண்ணனான ராமன் எல்லா லோகங்களுக்கும் ஆசிரியமாக்கும். எல்லா லோகங்களிலே இருக்கிறவாளும் அந்த ஸ்ரீராமனை பூஜிக்கிறவாளாக்கும். ஆனா மாயாமோகிதனான ஸ்ரீராமனுக்கு அந்த வானரர்களை அபயம் பிராபிக்கேண்டி வந்தது. என்னோட சீதாதேவியை தேடித்தாருங்கோ அப்படின்னு சொல்லிண்டு. 49வது ஸ்லோகம். சஹாயான் வானரான் கிருத்வா பபந்த வருணாலயம் ஜகான ராவணம் வீரம் கும்பகர்ணம் மகோதரம். வானரர்களோடு ஹெல்ப்போடு கூடிட்டு சமுத்திரத்தை பந்தனம் பண்ணி சமுதிரத்துக்கு நடுவுல ஒரு பாலம் கட்டி வீரனான ராவணனையும் மகோதரனான கும்பகர்ணனையும் பகவான் ஸ்ரீராமன் வதிச்சார். 50வது ஸ்லோகம். ஆனீய ஜதத சீதாம் ராமோ திவ்யமகாரய சர்வஜ்ஞோபி ஹிருதாமத்வா ராவணேன துராத்மனா. எல்லாம் தெரிஞ்ச ஞானியாக்கும் நாக்கொடியும் துஷ்டனான ராவணன் சீதைய திருடிண்டு போன காரணமாயிட்டு சீதாதேவிய திரும்ப கொண்டு வந்து அக்னி சுத்தி வருத்தினார் ஸ்ரீராமன். 51வது ஸ்லோகம். கிம் ப்ரவீமி மகாராஜா யோகமாயா பலம் மஹத் யயா விஸ்வமிதம் சர்வம் பிராமிதம் பிரமதே கிலா. ஜனமேஜய ராஜாவே, நான் என்ன சொல்லட்டும்? யோகமாயோடு சக்தி எந்த அளவுக்கு பெருசாக்கும். அவள் இந்த உலகமெல்லாம் சுற்றி கறக்கிறதுனாலே ஆக்குமே இந்த உலகம் இப்படி கறங்கின்னு இருக்கு. 52வது ஸ்லோகம். ஏவம் நானாவதாரேத்ர விஷ்ணு சாபவசம் கத கரோதி விவிதாஸ்டேஷ்டா தெய்வாதீன ததைவஹி. இப்படியாக சாபத்துக்கு அடிபணிஞ்ச விஷ்ணு பூமியில நிறைய நிறைய அவதாரங்களில கர்மபலங்களை ஆசிரியிச்சு சதா ஓரோ கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கார். இந்த விஷ்ணுவுக்கும் சாபம் கிடைச்சதே. 53வது ஸ்லோகம். தவாஹம் கதயிஷ்யாமி கிருஷ்ணஸ்யாபி விஜேஷ்டிதம் பிரபவம் மானுஷே லோகே தேவகாரியார்த்த சித்தையே. ஸ்ரீகிருஷ்ணனோட கர்மங்கள் இனி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜனமேஜயா.
தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காயிட்டு அவரு மனுஷலோகத்துல வந்து அவதாரம் பண்ணினார். 54வது ஸ்லோகம். காளிந்தி புலிநேரம்யே யாசீன் மதுவனம் புரா லவணோ மதுபுத்ரஸ்தோ தத்ராசித்தானவோ பலி. காளிந்தி புலிநேரம்யே ஹி ஆசீத் மதுவனம் புரா லவணஹ மதுபுத்ரஹ து தத்ர ஆசீத் தானவஹ பலி. காளிந்தியோடு அழகான தீரத்துல முன்னால மதுவனம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருந்தது. பராக்கிரமசாலியாயிருக்கிற மதுபுத்திரனான லவணன் அப்படிங்கிற அசுரன் அங்க வசிச்சுட்டு இருந்தான். 55வது ஸ்லோகம். திஜானாம் துக்கத பாபி வரதானேன கர்விதா நிஹதோசௌ மகாபாக லக்ஷ்மணஸ்யானுஜேன வை. லக்ஷ்மணஸ்ய அனுஜேன வை. வரலப்தியால ரொம்ப ரொம்ப கர்வுண்டாச்சு அவனுக்கு, லவணாசுரனுக்கு. பிராமணர்களை எல்லாம் துக்கிப்பிக்கிற மகா பாபியான லவணாசுரனை லக்ஷ்மணனோட தம்பியான சத்ருக்னன் வதிச்சார். 56வது ஸ்லோகம். சத்ருக்னேநாத சங்கிராமே தம் நிஹத்ய மதோத்கடம் வாசிதா மதுரா நாம புரி பரமசோபனா. சத்ருக்னேன அத சங்கிராமே, அகங்காரத்தால கர்வம் உண்டாச்சு அவனுக்கு. அந்த லவணாசுரனை யுத்தத்துல கொன்னுட்டு சத்ருக்னன் மதுரா அப்படிங்கிற பேரில அதி மனோகரமான ஒரு புரிய ஸ்தாபிச்சார். 57வது ஸ்லோகம். சதத்ர புஷ்கராட்சௌ த்வௌ புத்ரௌ சத்ருநிஷூதனா நிவேஷ்ய ராஜ்யே மதிமான் காலே பிராப்தே திவங்கதா. சத்ருக்களோடு எதிரியாயிருக்கிற அவரு எல்லாவித சத்ருக்களையும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற அவரு யோக்கியர்களான 2 புத்திரர்களை ராஜ்யத்தை ஏൽപ്പിച്ചിട്ട് அவரோடு அந்த டைம் ஆனோன இந்த உலகத்தை விட்டு யாத்திரையானார். 58வது ஸ்லோகம். சூரியவம்சக்ஷயேதாம் து யாதவா பிரதிபேதிரே மதுரா முக்திதாம் ராஜன் யயாதிதனயா புரா. முன்னால சூரியவம்சம் ரொம்ப ரொம்ப அதனோட சக்தி இல்லாம போனோன அதிசிரஷ்டமான அந்த மதுராபுரி யயாதியோடு புத்திரர்களான யாதவர்களுக்கு கிடைச்சது. யாதவர்களோடு கண்ட்ரோல்லையாச்சு அந்த மதுராபுரி. 59வது ஸ்லோகம். शूरसेनाभिद शूरस्तत्राभून्मेदिनीपदे माधुरान् शूरसेनांश्च बुभुजे விஷயான் நிருபாம். சூரசேனன் அப்படின்னு பேர் இருக்கிற ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலி அங்க ராஜாவாயிட்டு ஸ்தானம் வகிச்சார். அவரு மதுரா வாசிகளை அதே மாதிரி சூரசேனர்களை எல்லாரையும் ஆட்சி பண்ணி அங்க நன்னா வாழ்ந்தார். 60வது ஸ்லோகம். தத்ரோத்பன்ன கஷ்யபாம்ச சாபாச்ச வருணஸ்ய வை வசுதேவோதி விக்யாத சூரசேன சுதஸ்ததா. அங்க சூரசேனனோட புத்திரனாயிட்டு புகழ் பெற்ற வசுதேவன் ஜனிச்சார். வருண சாபத்தால கஷ்யப வம்சத்திலேயாக்கும் அவரு ஜனிச்சது.